இஞ்சி பூண்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. மட்டனில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயமாக போட்டுக்கோங்க. ரெண்டுமே தக்காளி நல்லா வதங்கணும். தேங்காய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் துருவி சேர்த்துருக்கேன், வீடியோவில் இல்லை. அது குக்கரில் எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, மட்டனை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள், மட்டன் மசாலா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மட்டனில் ஃபுல்லாக மசாலா இறங்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காய்னா அரைச்சோம்னா அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மசாலாவோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு மட்டன்னா ஒரு 4 விசில் வரைக்கும் இல்லை, 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கு சாஃப்டாக வேகிற அளவுக்கு விட்டுட்டு குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு ரெடி.